பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்போஸ்தலர் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 70 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. தெசலோனிக்கே பட்டணத்திலே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. சரியா தவறா என கூறுக. சரி. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. பவுலும் சீலாவும் எந்த பட்டணங்களையெல்லாம் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தனர்? அம்பிபோலி மற்றும் அப்போலோனியா. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. தெசலோனிக்கே பட்டணத்து யூத ஜெப ஆலயத்தில் பவுல் எதை சம்பாஷித்தான்? வேத வாக்கியங்களின் நியாயங்களை. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி 4. தெசலோனிக்கே பட்டணத்து யூத ஜெப ஆலயத்திற்கு பவுல் எத்தனை ஓய்வு நாட்கள் சென்று பிரசங்கித்தான்? 3 ஓய்வு நாட்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி 5. கிறிஸ்து பாடுபடவும் டேஸ் எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் பவுல் பிரசங்கித்தார். மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்று. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி 6. நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த டேஸ் என்றும் காண்பித்து பவுல் திருஷ்டாந்தப்படுத்தினான். இந்த இயேசுவே கிறிஸ்து என்று காண்பித்து. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி 7. டேஸ் கிரேக்கரில் திரளான ஜனங்களும் டேஸ் ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும். கேள்வி 8. யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டவர்கள் யார்? விசுவாசியாத யூதர்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி 9. விசுவாசியாத யூதர்கள் எவர்களை சேர்த்து கொண்டு கூட்டங்கூடினர்? வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி 10. விசுவாசியாத யூதர்கள் டேஸ் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டங்கூடினர். வைராக்கியம் கொண்டு. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி 11. தெசலோனிக்கே பட்டணத்தில் அமளியுண்டாக்கியது யார்? விசுவாசியாத யூதர்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி 12. விசுவாசியாத யூதர்கள் பவுலையும் சீலாவையும் எவர்களுக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள்? தெசலோனிக்கே பட்டணத்தாருக்கு முன்பாக. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி 13. விசுவாசியாத யூதர்கள் எவர்களை பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்தனர்? யாசோனையும் சில சகோதரரையும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி 14. டேஸ் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று விசுவாசியாத யூதர்கள் அதிகாரிகளிடத்தில் கூறினர்.
உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 15. தெசலோனிக்கே பட்டணத்தில் பவுலையும் சீலாவையும் தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டது யார்? யாசோன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 16. பவுலும் சீலாவும் எவைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று விசுவாசியாத யூதர்கள் கூக்குரலிட்டனர்? ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 17. இவர்கள் எல்லாரும் டேஸ் என்னும் வேறொருவனை டேஸ் என்று சொல்வதாக விசுவாசியாத யூதர்கள் குற்றம் சாட்டினர். இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்வதாக. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 18. தெசலோனிக்கே பட்டணத்து ஜனங்களையும் அதிகாரிகளையும் கலங்க பண்ணினவர்கள் யார்? விசுவாசியாத யூதர்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள் வரை. கேள்வி எண் 19. தெசலோனிக்கே பட்டணத்து அதிகாரிகள் எவர்களிடத்தில் ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விட்டுவிட்டார்கள்? யாசோனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 20. தெசலோனிக்கே பட்டணத்து சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் எங்கே அனுப்பிவிட்டார்கள்? பெரோயா பட்டணத்துக்கு. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 21. பவுலும் சீலாவும் பெரோயா பட்டணத்துக்கு வந்ததும் சென்ற இடம் எது? யூதருடைய ஜெப ஆலயம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 22. மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யார்? பெரோயா பட்டணத்தார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 வசனங்கள். கேள்வி எண் 23. பெரோயா பட்டணத்தார் எவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள்? தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 24. பெரோயா பட்டணத்தார் தினந்தோறும் எவைகளை ஆராய்ந்து பார்த்தனர்? வேத வாக்கியங்களை. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 25. பெரோயா பட்டணத்தார் டேஸ் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தனர். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள்? வேத வசனங்களை கற்றுக்கொள்ள நினைப்பவரா நீங்கள்? அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்காக வேத பகுதிகள் போடப்படும். கேள்வி எண் 26. பெரோயா பட்டணத்தில் டேஸ் கிரேக்கரில் டேஸ் ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசிகள் ஆனார்கள்? கணம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 27. பெரோயாவில் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டவர்கள் யார்? தெசலோனிக்கேயரான யூதர்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 28. பெரோயாவிலும் டேஸ் பவுலினால் அறிவிக்கப்படுகிறதென்று தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்தனர். தேவ வசனம் அறிவிக்கப்படுகிறதென்று. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 29. பெரோயா பட்டணத்து சகோதரர் பவுலை டேஸ் வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள்? சமுத்திர வழியாய் போக. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
கேள்வி எண் 30 பவுல் சென்ற பின்பும் பெரோயா பட்டணத்தில் தங்கியிருந்தவர்கள் யார்? சீலாவும் தீமோத்தேயும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 31 பவுலை வழி நடத்தினவர்கள் அவனை எந்த பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு சென்றனர்? அத்தேனே பட்டணம் வரைக்கும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 32 அத்தேனே பட்டணத்தில் எவர்களுக்காக பவுல் காத்து கொண்டிருந்தார்? சீலா மற்றும் தீமோத்தேயுவிற்காக. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்கள். கேள்வி எண் 33 பெரோயா பட்டணத்திலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் டேஸ் தன்னிடத்திற்கு வரும்படி பவுல் சொல்லி அனுப்பினான். அதிசீக்கிரமாக தன்னிடத்திற்கு வரும்படி. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 34 பவுல் எந்த பட்டணத்தில் இருந்தபோது தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்தான்? அத்தேனே பட்டணத்தில் இருந்தபோது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 35 அத்தேனே பட்டணம் எவைகளால் நிறைந்திருந்தது? விக்கிரகங்களால். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 36 அத்தேனே பட்டணத்தில் பவுல் எங்கே எதிர்ப்பட்டவர்களோடு தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான்? சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடு. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 37 அத்தேனே பட்டணத்து ஜெப ஆலயத்தில் பவுல் எவர்களோடு சம்பாஷணை பண்ணினான்? யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 38 எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான டேஸ் சிலர் பவுலுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். ஞானிகளில் சிலர். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 39 இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான்? இது யாரை குறித்து சொல்லப்பட்டது? பவுலை குறித்து. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள் வரை. கேள்வி எண் 40 சிலர் பவுலை இவன் டேஸ் அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி 41 ஏன் பவுலை அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவன் என்று அத்தேனே பட்டணத்தில் சிலர் கூறினர்? இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் பிரசங்கித்தபடியினால். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி 42 எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் பவுலை எங்கே அழைத்து கொண்டு சென்றனர்? மார்ஸ் மேடைக்கு. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 43 நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? யார் யாரிடம் கேட்டது? எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் பவுலிடம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். கேள்வி 44 டேஸ் எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய் என்று அத்தேனே பட்டணத்தார் பவுலிடம் கூறினர். நூதனமான காரியங்களை. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி 45 பவுல் கூறியவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருந்த பட்டணத்தார் யார்? அத்தேனே பட்டணத்தார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வசனங்கள் வரை. கேள்வி 46 அத்தேனே பட்டணத்தார் மற்றும் அங்கே தங்குகிற அந்நியரின் பொழுதுபோக்கு என்ன? நவமான காரியங்களை சொல்லுகிறதும் கேட்கிறதும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 47 எந்த விஷயத்திலும் மிகுந்த தேவ பக்தியுள்ளவர்கள் யார்?
அத்தேனர் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி 48. பவுல் மார்ஸ் மேடையின் டேஸ் நின்று அத்தேனரிடம் பேசினான். நடுவிலே நின்று. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி 49. அத்தேனே பட்டணத்தில் டேஸ் என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை பவுல் கண்டார். அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 50. பவுல் அத்தேனே பட்டணத்தை சுற்றி திரிந்து எவைகளை கவனித்து பார்த்தார்? அத்தேனரின் ஆராதனைக்குரியவைகளை. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 51. நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். யார் யாரிடம் கூறியது? பவுல் அத்தேனரிடம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 வசனங்கள். கேள்வி 52. தேவனானவர் எதில் வாசம் பண்ணுகிறதில்லை? கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி 53. வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறவர் யார்? உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி 54. எல்லாருக்கும் டேஸையும் டேஸையும் சகலத்தையும் கொடுக்கிற தேவன். ஜீவனையும் சுவாசத்தையும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி 55. தேவன் மனுஷர் கைகளால் டேஸ் கொள்ளுகிறதுமில்லை. பணிவிடை கொள்ளுகிறதுமில்லை. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி 56. தேவன் எவர்களை ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார்? மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி 57. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் தேவன் எங்கே குடியிருக்கச் செய்தார்? பூமியின் மீதெங்கும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி 58. தேவன் எவைகளை குறித்திருக்கிறார்? முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் ஜனங்கள் குடியிருப்பின் எல்லைகளையும். அப்போஸ்தலர் 17:26. கேள்வி 59. தேவன் நம்மில் ஒருவருக்கும் டேஸ் அல்லவே? தூரமானவர் அல்லவே. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 60. தேவனுக்குள் நாம் பிழைக்கிறோம் டேஸ் இருக்கிறோம். பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி 61. கர்த்தராகிய தம்மை மனுஷர்கள் டேஸ் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 62. அத்தேனரில் எவர்களில் சிலர் தாம் தேவனுடைய சந்ததியார் என்று கூறினர்? புலவர்களில் சிலர். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி 63. பொன், வெள்ளி மற்றும் கல்லால் ஆன தெய்வம் எப்படி உருவாக்கப்பட்டது? மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி 64. தேவன் எதை காணாதவர் போலிருந்தார்? அறியாமையுள்ள காலங்களை. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி 65. எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் தேவன் கட்டளையிடுவது என்ன?
மனந்திரும்ப வேண்டுமென்று கட்டளையிடுகிறார்? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 66. தேவன் எதை நீதியாய் நியாயந்தீர்ப்பார்? பூலோகத்தை. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 67. தேவன் யாரை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்ப்பார்? தாம் நியமித்த மனுஷனை கொண்டு, அதாவது இயேசுவை கொண்டு. அப்போஸ்தலர் 17:31. கேள்வி எண் 68. பவுல் எதை குறித்து சொன்னபோது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள்? மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து சொன்னபோது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 69. தியோனீசியு என்பவன் யார்? மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 70. அத்தேனே பட்டணத்தில் டேஸ் என்பவனும் டேஸ் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீயும் பவுலை பற்றி கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள். தியோனிசியு என்னும்பனும் தாமரி என்னும் ஸ்திரீயும். அப்போஸ்தலர் 17:34. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.